ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் என்டர்டைனர்ஸ். ஒரு நாள் இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். என்ன தானே இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சோயா சாஸும் தேவையில்லை, டொமேட்டோ கெச்சப்பும் தேவையில்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் அதை நல்லா கிண்டி பொரியல் பதத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு மறுபடியும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ரெடியான இந்த முட்டை பொரியலை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே வன்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் சில்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நாம் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறோம்? பீன்ஸு, கேரட் அப்புறம் ஆனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே இப்போ ஆனியன் போட்டு நல்லா பொன்னிறத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணி அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டு இதுதான். சிக்கன் மசாலா போட்டு நல்லா இது பண்ணலாம். இது வணக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் சுகர் ஆட் பண்ணால் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணான்னா விட்டுடலாம், அது சாய்ஸ் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண கிரேவியில் முட்டையும் ஆட் பண்ணி சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு லெவலு. நான் கொஞ்சம் அம்மா கிட்ட தனியாக முட்டை கேட்டேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே ஈஸியாக ஒரு 30 மினிட்ஸில் இது முடிச்சுட்டு வந்து உட்காந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, அம்மா அவனுக்கு ஒரு தோசைக்கல்ல எக் போட்டு தந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.